வெற்றிலை வராகித் தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, இன்னும் ஒரு சில தினங்களில் நீயே நம்ப முடியாத பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது. இனி உன் வாழ்வில் பணத்தை எண்ண நேரம் இருக்காது குழந்தையே. அந்த அளவிற்கு பணம் கொட்டோ கொட்டென கொட்டப் போகிறது. நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும். நீ என்னதான் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும், வலியை உண்டாக்கும். அந்த வலியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும். உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள். ஏனென்றால் நீ கருவாகும் போதே அது தீர்மானிக்கப்பட்டது. உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு. மனம் என்பது தூய்மையானதாக இருந்தால் எதை கண்டும் பயப்பட தேவையிருக்காது. கவலைப்படுவதால் மனதின் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது. எதிலும் அளவறிந்து வாழ பழகினால் சிக்கலுக்கு இடம் இருக்காதுதானே. எதுவும் நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உன் கவலைகளும் கூட நிரந்தரமில்லை. காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலை மதிப்பற்ற நேரத்தை வீணாக்காதே. கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் ஓடும் காலத்தை நிறுத்த முடியாது. காலம் இங்கு யாருக்காகவும் காத்திருப்பது இல்லை என் தங்கமே. எவ்வளவு கவலைப்பட்டாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. நடந்து முடிந்ததை நினைக்காமல் நடக்கப் போவதை பார். ஓடிக்கொண்டு இருக்கும் உன் வாழ்வின் இன்று என்ற பொக்கிஷம் இப்போது உன் கைகளில் உள்ளது. அதை வாழ்ந்து தீர்த்து விடு. உண்மையையே பேசு. பிறருக்கு தீமை செய்யும் உண்மையை பேசாதே. பிறருக்கு எது நன்மையோ அதையே பேசு. பிறரை இனிமைப்படுத்த பொய் பேசாதே. இதுதான் தர்மம். நிச்சயமற்ற தன்மை ஒரு மிகப்பெரிய பரிசாக இருக்கலாம். அது நம்மை பிரம்மாண்டமான நம் குணத்தை செம்மைப்படுத்துகிறது. நம் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது. தழுவிக்கொள். நம்மையோ அல்லது நமது திறமைகளையோ குறைத்து மதிப்பிடாதே. பிழைகள் நாம் இருக்கும் இடத்திலிருந்து நாம் இருக்க விரும்பும் இடத்திற்கு அழைத்துச் செல்லும் படிக்கற்கள். வேதனையையும் துன்பத்தையும் வெல்லும் ஆற்றல் நம்மிடம் உள்ளது. உயிரோடு இருப்பதன் அர்த்தம் இதுதான் என் தங்கமே. நம் வாழ்க்கையில் விஷயங்கள் சேராத போது கழிக்கத் தொடங்கு. உன் தற்போதைய வாழ்க்கையிலும் அதற்கு பிறகும் தெய்வீக பிரசன்னத்தால் நீ ஆசிர்வதிக்கப்படுவாய். எதற்கும் மஞ்சாதே. நான் உன்னோடு தானே இருக்கிறேன். ஒவ்வொரு நொடியும் நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஒன்றை மட்டும் புரிந்து கொள். நீ வேண்டுவதையெல்லாம் நான் உனக்கு தருவது கிடையாது. உன்னுடைய கர்ம பலன்களை பொறுத்தே உன் செயல்களில் வெற்றியும் தோல்வியும் அமையும். எல்லாம் விதிப்படி என்று நாம் கூறுவதும் இதைத்தான். ஆனால் மற்றவர்களுக்கும் என்னிடம் சரணடைந்தவர்களுக்கும் இங்குதான் வித்தியாசம் உள்ளது. என்னுடைய பாதுகாப்பில் நீ இருக்கும்போது கர்மா வலுவிழந்து போகிறது. ஒன்றை எப்போதும் நினைவில் கொள். உன்னுடைய காரியங்கள் என்னுடைய அருளால் சரியான நேரத்தில் நல்லபடியாக நடக்கும். உனக்கு நடப்பவை எல்லாமே மறைந்து வேலை செய்யும் கர்ம வினைகளின் வானலாவிய ஓட்டம். நான் செய்பவனும் அல்ல, செய்ய வைப்பவரும் அல்ல. இதை நீ உறுதியாக அறிந்து கொள். ஆனாலும் செய்யக்கூடிய சக்தி என் வாயிற்படியில் படுத்து கிடக்கிறது. எவன் தன்னுடைய அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும். மாயையும் அதன் செயல்பாடுகளும் இருந்தால் இருக்கட்டும். மாயை என் பாதங்களில் சரணடைந்து என் ஆதீனத்திலேயே இருக்கும். என்னை எப்போதும் வணங்கும் என் அன்பு குழந்தையின் அருகில் கூட மாயை வராது. உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறப்போகிறது. உன் துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது. கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் என் தங்கமே. செல்வம் பெருகும். உன் வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன். துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே. உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் உனக்காக சுமந்து கொண்டு இருக்கிறேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். உனக்காக நிழலாக என்றும் நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னோடு நான் இருப்பேன். மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள். அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். அனைத்து துன்பங்களும் விலகும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு.
என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்படக்கூடாது. எல்லாம் நீ விரும்பியது போல நல்லதாகவே நடக்கும். இது உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் என்னுடைய சத்திய வாக்கு. எல்லா மங்களங்களும் உனக்கு விளையும் என் தங்கமே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே. உனக்கு நான் எப்போதும் எந்த ஒரு ரூபத்திலும் துணையாக இருந்து கொண்டே இருப்பேன். நீ என்னை சார்ந்தவன், என்னை மட்டுமே சார்ந்தவன். ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்து கொள்ள வேண்டி இருக்கிறது. உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன். உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும். என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார் சொல்? என்னிடம் நீ எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை ஒருபோதும் கேட்காதே. அதற்கு பதிலாக உனக்கு பிடித்த வாழ்க்கையை தாருங்கள் என்று என்னிடம் கேட்டுப்பார். அங்கே கிடைக்கும் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக சந்தோஷம், நிம்மதியும் நிறைந்த வாழ்வு உனக்கு கிடைக்கும். முதலில் நீ பொறாமையை வென்றுவிடு. நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது? ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது. கேடு செய்த அவர்களுக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறது என்று ஏன் பொறாமை கொள்கிறாய்? அவனுடைய கர்ம பலன்களால் அது அவனுக்கு கிட்டியது. அவர்களைப் போன்றே பதவி, அதிகாரம், பணம், செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகின்றாய். ஒன்றை புரிந்துகொள் குழந்தையே, உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது. அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும். அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது. இவ்வுலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள். உனக்கு நலம் கிட்டும். நாமும் பாக்கியசாலிகள். நாமும் நலம் பெறுவோம். பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டித்தரும். நம்பிக்கையோடு காத்திரு. மனதை அமைதியாக வைத்து கொள்ள பழகு. முடிந்த நிகழ்வுகளை எத்தனை காலம் நினைத்து கொண்டே இருக்கப் போகிறாய்? எல்லாம் மாறும். ஆனால் உடனே மாற்றம் வராது. சிறிது காலம் மட்டும் காத்திரு. நீ நினைத்து கூட பார்க்காத மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது. மனிதன் ஏன் இறைவனாக முடிவது இல்லை? நம்முடைய மேதைத்தனம், சாஸ்திர ஞானம், பிரசங்கம் போன்றவை ஆத்மாவை பற்றியும் அதனுடைய இயல்பை பற்றியும் நமக்கு நன்றாக போதிப்பதால் நாம் அதை பற்றி அறிந்து கொள்கிறோம். இது ஆத்ம ஞானமல்ல, ஆத்மா பற்றிய அறிவு மட்டுமே. இந்த அறிவை நடைமுறைப்படுத்துவதுதான் ஆத்ம ஞானம். அதை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் அதை தவிர வேறு எண்ணங்கள், ஆசைகள் மனதில் இருக்கக்கூடாது. பாவ காரியங்களில் ஈடுபடக்கூடாது. எந்த பந்தத்திலும் சிக்கி கொள்ளக்கூடாது. மனதில் எப்போதும் நிரந்தரமான அமைதி இருக்க வேண்டும். சூழல்களில் சிக்கி கவலைகளுக்கு இடம் தரக்கூடாது. ஒரு செயலை செய்தால் அந்த செயலுக்கான பலனில் பற்று வைக்கக்கூடாது. பலனை எதிர்பார்க்கவும் கூடாது. செய்யக்கூடாதவை என நமது சாஸ்திரங்கள் எவற்றையெல்லாம் தடை செய்கின்றனவோ அவற்றையெல்லாம் விளக்க வேண்டும். இதற்கு மேல் பாவ செயல்களை விலக்கி குருவின் பாதங்களில் பணிந்து கிடந்து தியானத்தில் மூழ்கி கிடக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால் ஆத்ம ஞானம் சித்திக்கும். அவனே இறைவனாகவும் முடியும். நாம் அப்படி இருக்க முடிவதில்லை. ஒரு நிமிடம் கடவுள் போல இருக்கின்றோம், மறுநிமிடம் மிருகமாகி விடுகிறோம். கடவுள் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவைதான் மனிதர்கள். நீ எப்போதும் கடவுளின் குணம் கொண்டவனாக இரு. அதுதான் உனக்கு நல்லது. சிறப்பான மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நான் நடத்தி தரப்போகிறேன். அழும் நிலை வந்தாலும் என்னிடம் மட்டும் நீ சொல்லி அழுதுவிடு. அடுத்தவனிடம் சொல்லி ஒருபோதும் அழாதே. ஏனென்றால் அவமானம் மட்டுமே உனக்கு மிஞ்சும். கடுமையாகவும் எந்த நேரமும் என் குடும்பத்தினரின் சுகத்திற்காகவே உழைக்கும் நான் ஏன் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கின்றேன்? ஏனென்றால் விதி விலக்க முடியாதது. லாபத்தையும் நஷ்டத்தையும் மாற்றி மாற்றி கொடுக்கும். கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு இன்னல்கள் விளைவிக்கும். உனக்கு வரக்கூடாத வியாதிகளும் வந்து துன்புறுத்தும். கர்மவினை அழிவதற்கு முன்பு நீ முடிந்தவரை பிறருக்கு எந்த பிரதிபலனும் இன்றி நன்மைகள் செய்தால் விரைவில் உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவதற்கு நான் உனக்கு உதவ முடியும். அப்படி செய்யவில்லை என்றால் எந்த உபாயமும் எடுபடாது. தர்மமே தலை காக்கும். மனதில் உள்ள விரோதங்களையும் வீண் வாதங்களையும் அழித்துவிடு. தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்துவிடு.
தீங்குக்கு பதிலாக நன்மையை செய் குழந்தையே. பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கு இழைக்காது. அதே சமயம் உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது நீ அவர்களுக்கு உதவி செய். அதனால் நீ மகுடமாய் உயர்வாயே தவிர தாழ்ந்து போக மாட்டாய். பிறர் துன்பப்படுவதைக் கண்டு தான் இன்புறுவதைப் போன்ற பாவம் வேறு இல்லை. அதே போல ஒரு நாளும் நீ நடந்து கொள்ளாதே. இதை நீ கடைபிடித்தால் போதும். உன் துயரங்கள் நிச்சயம் முடிவரும். அதே சமயம் பக்தி செய்தவுடனே வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று எண்ணாதே. பக்தி என்பது இறையருளையும் புண்ணியத்தையும் பெறுவதற்கான ஒரு நுழைவுச்சீட்டு. இறைவனின் அன்பை பெற இது ஓர் அங்கீகாரம். இதை செய்துவிட்டு காத்திருக்க வேண்டும். எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும். அதன் பிறகுதான் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தை பொறுத்து அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். உனக்கென்று படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். அதை புரிந்து கொள். உன் உழைப்பு என்றும் வீணாகாது. வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும். இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்பாதே. நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன். இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று. உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாகப்படும். உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும். உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது? நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு. உன் காரியம் நிச்சயம் கைகூடும் குழந்தையே. நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே. நிலைகள் மாறும், காலம் மாறும். உன் அம்மாவான நான் மாற்றுவேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய்.